ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு சேனல் எடுகட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி கோடிங் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். கோடிங்கிறது வந்து எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மெயின்லி சிஎஸ்சி அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கோடிங் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சமாச்சும் கோடிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோடிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி, அதோட ஹேக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ண டாபிக் வந்து இந்த டாபிக் தான், எப்படி நான் வந்து என்னோடய கோடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி. அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உங்களோட கோடிங் லாங்குவேஜை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த லாங்குவேஜை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன்னு. உங்களுக்கு எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணணும்னு டவுட் இருந்துச்சுன்னா எங்களோட வீடியோ போய் பாருங்கள். நாங்கள் 2020 எந்தெந்த லாங்குவேஜஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள், பார்த்துட்டு எந்த லாங்குவேஜ்னு சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, வெளியே இன்ஸ்டிடியூஷன்லாம் 5,000, 3,000, 6,000 மாதிரி நிறையா காசு கட்டி நிறைய பேர் போய் கோடிங் படிப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஃப்ரீயாக கோர்சஸ் அவைலபிளாக யூடியூப்லேயே நிறையா நல்ல வீடியோஸ் இருக்குது, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிங்க. வெளியே யாரும் போய் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கோடிங் ஸ்கில்ஸ் தெரியும், பட் நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரில, அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு கோடிங்னா என்னென்னே தெரியாது, ஃபஸ்ட்லேருந்து நான் இனிமேல் தான் கற்றுக்கணும், அது எப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் கொஞ்சம் சில டிப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 to 8 டிப்ஸ் ஹேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செம்ம கூட தான் ஆயிடுவீங்க. அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நிறையா பேர் வந்து ஜீனியஸாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, லாங்குவேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நேராக அந்த லாங்குவேஜோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வெப்சைட்டில் போய் அந்த லாங்குவேஜை பற்றி ரீட் பண்ணி அந்த லாங்குவேஜை கற்றுக்குவாங்க. பட் நார்மல் பீப்புள், நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாங்குவேஜுக்கு யாராச்சும் டுட்டோரியல் போட்டிருப்பாங்க யூடியூப்பில், அதை தேடி போய் படிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவை தேடி வைங்க. ஒரு 6 hour வீடியோவாக இருக்கலாம், 8 hour வீடியோவாக இருக்கலாம். அது ஃபுல் டியூரேஷன் கோர்ஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப், அந்த வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டெய்லி ஒரு 30 minutes அந்த வீடியோவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes பாருங்கள், என்ன புரியுதோ அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 10 minutes பாருங்கள், அது என்ன புரியுதோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 10 minutes பாருங்கள், நல்லா என்ன புரியுதோ அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு 30 minutes பாருங்கள். அவ்வளோதான் நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டி, அவ்வளோதான் நம்ம பிரெயினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ 30 minutes பார்த்துட்டு அதை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்சர்வ் பண்ணது மட்டும் பத்தாது, அதை நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும். 30 minutes நீங்கள் ஒரு விஷயம் கோடிங்கில் பார்த்துருக்கீங்க வீடியோனா, அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அப்சர்வ் பண்ணுறீங்க, பட் ப்ராக்டிஸே பண்ணலை அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஒரு நாள் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அடுத்து மறந்து போயிடும். ஸோ 30 minutes நீங்கள் அப்சர்வ் பண்ணுறத 1 hour ப்ராக்டிக்கலாக அதை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து 30 minutes நீங்கள் அப்சர்வ் பண்ணதுக்கு வந்து ஒரு யூஸ் கிடைக்கும். செகண்ட் டிப் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு 30 minutes வீடியோ பார்த்துருக்கீங்க, நான் சொன்ன மாதிரியே அதை நல்லா 1 hour ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. ஒரு 2 to 3 days கழித்து நீங்கள் அந்த 30 minutes கற்றுக்கிட்ட விஷயம் வந்து உங்களுக்கு மறந்து போயிடுச்சு. அது ஆப்வியஸாக எல்லாருக்குமே மறக்க தான் செய்யும். கற்றுக்கிட்டது எல்லாமே அப்படியே ஞாபகத்தில் எல்லாருக்குமே இருக்காது, மறந்து போகிறது சகஜமான விஷயம். அப்படி மறந்து போச்சுன்னா நீங்கள் வந்து கூச்சப்படக்கூடாது, மறுபடியும் அதே விஷயத்தை நான் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் நெக்ஸ்ட் என்னென்னே மூவ் ஆகி போகணும். ஒரு விஷயம் வந்து அறகுறையாக இருக்கிறப்ப அதுக்கு அடுத்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா அது அடுத்து இருக்கிறது சுத்தமாக புரியாது. ஸோ பயம் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அது மறந்தாலும் அது புரியலைனாலும் நம்ம வந்து அது நம்மளுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும், அது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதை திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெளிவாக ரொம்ப டீப்பாக புரியுதோ அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அது நம்மளுக்கு சகஜமாக வருது, எனக்கு இது ஈஸியாக தெரியுது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு
அதோட கண்டினியூஷனை பார்க்கணும். நீங்கள் ஒரு இது ஃபுல்லாக தெரியறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள விஷயமே தெரியாமல் நீங்கள் செகண்ட் விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா ஐயோ செகண்ட் என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்றோம். ஏன் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள விஷயத்தை வந்து ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்து அதோட கண்டினியூஷனான விஷயத்தை பாருங்கள். ஓகே, கோடர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. பிகினர்ஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக கோடிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சின்டாக்ஸ் ஆஃப் த லாங்குவேஜஸ். ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சி படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும், C++க்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும், பைத்தானுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணிங்கன்னா சின்டாக்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜை படிக்கிறீங்களோ அதோட சின்டாக்ஸை நல்லா மைண்டில் எழுதிக்கணும். சின்டாக்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இங்கிலீஷில் ABCD மாதிரி, அது தெரிஞ்சால் தான் உங்களால் லெட்டர்ஸ் எழுத முடியும், வேர்ட்ஸ் எழுத முடியும். அது மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சின்டாக்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் கோடிங் எழுத முடியும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் எல்லாத்துக்கும் சின்டாக்ஸ் மட்டும் ஞாபகமாக கரெக்டாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும். எப்பயுமே ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அடித்தளம் போடுவாங்க. அதுதான் வந்து அந்த வீடு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நிர்ணயிக்கும். அது மாதிரி தான் ஒரு கோடிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா பேசிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பேசிக்ஸில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதில் கோட்டை விட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் எதையுமே ஒழுங்காக கற்றுக்க முடியாது. ஸோ பேசிக்ஸை கற்றுக்கோங்க, பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக ஆகுங்க. பேசிக்ஸில் என்ன கொடுத்தாலும் அது எனக்கு நல்லா தெரியும். இப்போ இஃப், ஃபார் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், வேரியபிள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். என்ன நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் கொடுத்தாலும், என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதை நான் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன், பேசிக் ரிலேட்டடாக இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அட்வான்ஸ்டாக கற்றுக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த பேசிக்கை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நான் அட்வான்ஸ்டு கற்றுக்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, இப்போ வந்து நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், அதோட பேசிக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை சால்வ் பண்ணுறது. ஹேக்கர் ரேங்க்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஒரு சூப்பரான வெப்சைட். அதுதான் நீங்கள் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து கோடிங் எழுதணும். அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் கோடிங்கில் வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ண உங்களோட கோடிங் ஸ்கில் வந்து ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகும். நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் நெக்ஸ்ட்டு வே. எனக்கு ஓரளவு கோடிங் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, எல்லாமே சிம்பிளான விஷயங்கள்னால நான் பண்ணிடுவேன்னா அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணலாம். இல்லைனா இப்போ ஒரு கம்பெனிஸ் இருக்குன்னா இந்த கம்பெனியில் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க கோடிங்லன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அதை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணலாம். பெஸ்ட்டு வந்து ஹேக்கர் ரேங்க் வெப்சைட் தான். அதில் நிறையா கோடிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக உங்களோட கோடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ் லேர்ன் பண்ணுறது. இப்போ நீங்கள் பைத்தான் நல்லா படிச்சிங்கன்னா அதில் ஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஃப்ளாஸ்க்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ரெண்டையுமே நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் வெப் பேஜஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். அது வந்து இந்த வீடியோவில் நான் பேச மாட்டேன், அது இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். ஃப்ரேம் ஒர்க்ஸ்னால் என்ன அதை பற்றி ஃபுல்லாக பேசுகிறேன். நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை நல்லா சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் பெஸ்ட்டு கோடராக மாறலாம். சரி, நம்ம வந்து ஸ்கூல் படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் படிக்கிறப்ப டீச்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து இது படிங்க, இது வரும் இது வராதுன்னு சொல்லிட்டு ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. நம்ம அதே கல்ச்சரில் வளர்ந்துட்டோம், ஸ்பூன் ஃபீட் பண்ணுற கல்ச்சர்லேயே. காலேஜில் ஸ்டாஃப்ஸ் யாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த செல்ஃப் லேர்னிங் ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு கோடிங் கற்றுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். காலேஜை விட காலேஜில் எப்படி செல்ஃப் லேர்னிங் கொஞ்சம் நம்ம பண்ணுறோமோ அதை விட டபுள் மடங்கு நம்ம செல்ஃப் லேர்னிங்கை வந்து கோடிங்க்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கோடிங்கை வந்து நல்லா கற்றுக்க முடியும். ஏன்னா யாரும் வந்து நீங்கள் இந்த இது பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நம்மளாக தான் கோடிங்கை கற்றுக்கணும். அப்போனா வந்து செல்ஃப் லேர்னிங்ன்ற ஹேபிட் வந்து நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து கோடிங்கை வந்து நல்லா பண்ண முடியும். நம்மளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளே
இது படித்தா இது என்ன ஆகும், இதில் இது நல்லா இருக்குது, அந்த மாதிரி நம்மளே செல்ஃப் லேர்னிங்காக பண்ணணும் எல்லாமே கோடிங்னு வரப்போ. அப்போ தான் வந்து நம்ம பெஸ்ட்டு கோடர் ஆக முடியும். அண்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எந்த விஷயமுமே, நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. ஸோ செல்ஃப் லேர்னிங்காக இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிங்கன்னா, அதை கோடிங்கில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சூப்பராக கோட் பண்ணுவீங்க. ஓகே, நான் கொடுத்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பெஸ்ட்டு கோடராக எங்களோட விஷஸ். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லி நாங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.